ஆமா இந்த ஆட்டோ வண்டி படம் மடிச்சு வச்சு உதவியாக்களை காண வைக்கணும் பாராங்க உதவியாக்கி இந்த கண்ணை வச்சு கொண்டு போறாங்க வெயிலுக்கு நாங்கள் வெயிலுக்கு தானே கொஞ்சம் கொஞ்சம் இருப்போம் செய்யற உதவி தடுப்பூசணி வெயிலுக்கு நல்ல சாமான் இதுவரைதான் சாப்பிடுவாங்க எல்லாரும் முன்ன வெண்டாரும் கொடுத்தாதான் பாப்பம் பாப்பம் கரெக்டுனா பலாப்பழம் பலாப்பழம் அண்ணா பலாப்பழம் பலாப்பழம் வேணுமோ ஆமா பலாப்பழம் தானே வேணும்னு பழக்கடை வச்சுக்கிறோம் சின்ன பலாப்பழம் கேட்காம பலாக்கட்டி வைக்கிறது ஆனா என்ன விலை என்ன போகுது கிலோ 500 ரூபா 500 ரூபா பாத்து ஆனா இதுல இருந்து வியாபாரம் செய்யறது இப்ப நீங்க பொய் சொல்ல செய்யலாம் பால் எல்லாம் பெருகுது அண்ணன் கொஞ்சம் விலையை குறைச்சி போடுங்க அண்ணன் விலையை வாயான குறைக்கிறது தானே வீட்டை மரம் வச்சுக்கிறீர்கள் ஓகே நீங்களும் தண்ணி எல்லாம் விட்டுத்தானே நீங்க ஏதோ செய்யறீங்க நாங்க இந்த வெயில் காணலுக்கு வந்தோன்னே உங்கள்கிட்ட வேண்டி நான் இதுல இருந்து விட்டு எத்தனை பேருக்கு வாங்கோ அக்கா வாங்கோ அம்மா வாங்கோ ஐயா வாங்கோ எத்தனை நான் சொல்லி அண்ணன் இருக்கிற 50 ரூபாய் இல்ல 5 ரூபாய் லாபம் தானே இப்ப எங்க பிசினஸ்ல வேற இது பழம் எல்லாம் பழுதாயினா தூக்கி அங்கால எரிஞ்சிடுவோம் கொஞ்சம் கூட்டி கூட்டி பெற மாட்டீர்கள் தருவோன்னு கூட்டி உங்களுக்கு நான் தருவேன் நீங்க எனக்கு தருவோம் நீங்க உங்களுக்கு தரணுமே நான் கூட்டி கீட்டி உங்களுக்கு தரணும் அண்ணன் ஒண்ணு உங்களுக்கு வேண்டாம் உங்களுக்கும் வேண்டாம் அண்ணன் சரியோ பணம் நல்லா தான் இருக்குது பரவாயில்ல ஒரு 50 ரூபா வெட்டி போடுங்க யாரும் தானே நாங்களும் இதுல இருந்து எல்லாரையும் கூவி அழைச்சு இதுல செய்யறதுன்னு இங்க உங்களுக்கு இதை கொண்டு வாங்கணும் வெயிலுக்கு நல்ல சாமான் காசு காசு நீங்களும் காசு கொண்ட பேங்க்ல போடுறீங்களோட எத்தனை பேருந்து எவ்வளவு கிடந்து வாழைப்பழம் எல்லாம் ஜீப்போட எல்லாம் வெட்டி எல்லாம் கொடுத்தாச்சு அந்த காலத்தான் நேரம் போயிடுச்சு நேரம் போச்சு உங்களுக்கு 500 ரூபா நீங்க எனக்கு 50 ரூபா வந்தீங்கன்னா சரி என்ன 50 ரூபா சரி இல்லாட்டி விடுவேன் இங்க பெற நிக்குதாங்க கணக்கு அண்ணன் இருக்கட்டும் எனக்கு பிராப்ளத்தை கொண்டு வான்னு நான் அதுல கழிச்சு விடுறதானே கழிச்சுறீங்கள் அது பிரச்சனை இல்லை என்ன மனுஷனுக்கு மனுஷன் 50 ரூபா காசுல நம்பிக்கை இல்லாம இருக்கு அண்ணன் உங்களுக்கு 500 ரூபா வந்து நீங்க 50 ரூபா எனக்கு தரணும் நீங்க போட்டுவாங்க நீ இவ்வளவு நான் கூவி விற்கணும் நீங்கள் வந்து இவ்வளவுக்கு கொடுத்தா இவ்வளவுக்கு நீங்க போட்டு 500 ரூபா தாங்க 500 எனக்கு 500 ரூபா சரி 500 ரூபா தந்துதானே 50 ரூபா நீங்க எனக்கு மிச்சம் தரும் 450 ரூபா இல்லையா என்னடா இது வியாபாரம் போட கூடாது அண்ணன் அப்படியே தள்ளி நில்லுங்கன்னா ஆக்கள் வரீங்கன்னா நான் விட்டு போட்டு உங்களுக்கு காசை தரேன் சரிங்க என்ன பாருங்க இதுல இருந்து நான் கூட கஷ்டப்பட்டு வெயிலுக்குள்ள பழங்களும் சுடக்கூடாது நல்ல மாதிரி ஜனத்துக்கு கொடுக்கணும்னு பார்த்தா கொடுக்கறதும் நான் ரெண்டு தெரியல ஆட்டையை போடுறதுக்கு நிக்கிறேன் நீ இவ்வளவு பழத்தை விட்டு நீ வீட்டை போய் எவ்வளவு வேலையில் கூட கிடக்கு அங்கெல்லாம் இவ்வளவு பேர் ஆட்கள் எல்லாம் வந்துட்டு ஐயோ கடவுளே இந்த யாரும் இந்த பழம் அழகினா தெரியும் அவருக்கு இந்த கொண்டு பலாப்பழத்தை கொண்டு வந்துட்டா 450 ரூபா நான் இதை வச்சு இதுல விட்டு அது பழுதாகி எல்லாம் கஷ்டம் எல்லா தொழிலும் செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அண்ணன் அங்க நின்று இங்க பாக்குற சரி சரி போகும் இன்னொரு கொஞ்சம் பழம் கிடக்கு அதே முடிச்சுட்டா சரி 4 நல்ல பப்பாசி பழங்கள் கொஞ்சம் தண்டத்தான் பண்ணும் சின்னதா இருந்தா தான் நிகழ்ந்தோணும் அவங்களுக்கு வியாபாரம் செய்யறது உங்களோட எல்லாம் கஷ்டம் அப்போ இந்த பழம் வாங்கியில எடுத்து போட்டு அவர் அங்க காசு தெரியலன்னு சொல்ற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா பழக்கடை போடுறதுன்னு சும்மாவே நானும் ஒருவன் பழக்கடை போட்டுட்டானு நான் இந்தியாவில் ஒரு பழக்கடையை போட்டால் பழக்கடையிலையும் நம்மளோட நட்டங்கள் கிடக்கு லாபங்கள் கிடக்குன்னு வேண்டி விட்டு பார்த்தா தான் தெரியும் ஜனத்துக்கு என்ன 4 கதைகள் சொல்லும் ஜனத்துக்கு நல்ல சாமான் தான் இந்த வெயிலுக்கு இதெல்லாம் சாப்பிட்டால் நல்லா தான் இருக்கு அது கொண்டு வச்சேன் அப்பாசி பழம் கிடக்குது சலங்கு மிளங்கு போயில்லைன்னா இதை வெட்டி சாப்பிட்டா நல்லா இருக்கும் இதுவும் ஒரு ஆரோக்கியமான பழங்கள் தான் இங்கான கப்பல்கள் எல்லாம் கிடக்கு செய்து போட்டா இன்றைக்கு போல வியாபாரம் காணும் இதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க கூப்பிட்டால் டெலிவரி ஓப்பன்லயே நான்